வணக்கம். இந்து மதத்தில் பல பிரச்சனைகள் கிடப்புறாங்க எதிரிகள். ஒன்று என்ன அப்படின்னா, போன ஜென்மத்தில் பாவம் பண்ணவங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்கிறீங்க, ரைட்டு. புண்ணியம் பண்ணவங்கெல்லாம் பணக்காரனா சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்கிறீங்க, அதுவும் புரியுது. ஆனால் பாவம் பண்ணி கஷ்டப்படுறவங்க இப்போ புத்தி திருந்தி புண்ணியங்கள் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க, தீயதெல்லாம் செய்கிறதில்ல, ரொம்ப நல்லவங்களாக வாழ்கிறாங்க. ஆனால் 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் அப்படி நல்லவங்களாக வாழ்ந்தாலும் அவங்க வறுமை துன்பம்லாம் போக மாட்டேங்குது. கேட்டால் பூர்வ ஜென்ம கர்மானது. அதே மாதிரி புண்ணியம் பண்ணவன் இப்போ பணக்காரனாக இருக்கிறான்ல, அந்த அந்தஸ்தை பயன்படுத்திக்கிட்டு அடாவடி பண்ணுறான், எல்லா கிரிமினல் வேலையும் பார்க்குறான். கொலை, கற்பழிப்பு, கலப்படம், திருட்டு, என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனால் அவன் நல்லா தான் இருக்கான். அப்போ உங்களுக்கு சும்மா பூர்வ புண்ணியம் பூர்வ பாவம்னு சொல்லி இதை மூடி மறைக்கிறீங்களே தவிர, கடவுள் நியாயமானால் இருந்தால் நீ என்ன தான் புண்ணியம் பண்ணாலும் இவ்வளோ தப்பு பண்ணிட்ட, இனிமேல் உனக்கு பணம் கிடையாது அப்படின்னு தண்டிக்க வேண்டியதானே. அதே மாதிரி நீ என்ன தான் பாவம் பண்ணியிருந்தாலும் இப்போ ரொம்ப நல்லவனாக இருக்க, நிறைய பேருக்கு நீ உதவி பண்ணியிருக்க, இந்தா இனிமேல் ஃபார்ச்சூன் உனக்கு அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. அதானே கடவுளுக்கு அழகு. அப்படி ஒன்றும் காணாம சார். பணக்காரங்க கொளிக்கிறாங்க, என்னென்ன இப்போ தப்பு பண்ணவும் பண்ணுறாங்க. அதை மூடி மறைக்கிறதுக்கு பணம் இருக்குது, செல்வாக்கு இருக்குது. இங்கே தான் எங்களுக்கு இந்து மதத்தின் மேலே ரொம்பவும் வெறுப்பு வருதுன்னு சொல்கிறாங்க. நியாயமான கேள்வி தான், எல்லார் மனசுலையும் அந்த கேள்வி இருக்குது. ஆனால் நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக சிந்திச்சு பாருங்க. ஒரு புண்ணியசாலி, அவனுக்கு எந்த வசதி குறைவும் இல்லை, கை கால் நல்லா இருக்குது, பயில்வான் மாதிரி இருக்கான், அழகாக இருக்கான், அழகான மனைவி, குழந்தைகள் இருக்குது, 1000 ஏக்கர் நிலம் இருக்குது, எதிரி தொகையெல்லாம் ஒன்றும் கிடையாது, நல்லா இருக்கான். இவன் ஒரு தப்பு பண்ணுறான், ஒருத்தனை அடியாள் வச்சு அடிச்சிட்டான், கையை முடிச்சிட்டான். இவன் இந்த மாதிரி பண்ணின உடனே கடவுள் இவனுடைய கையை முடக்கிடுறாருன்னு வச்சுக்கோ. நீ அவன் கையை வெட்டினில்ல, இந்தா நிலையில் உனக்கு கை கிடையாதுன்னு கையை முடக்கிடுறாரு. அதே மாதிரி ஒரு கஷ்டப்படுறவன் ரொம்ப அரும்பாடுபட்டு சம்பாதிக்கிறான், ஒரு நாளைக்கு 200 300 கிடைக்கிறதே பெருசாக இருக்குது. நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 6000 9000 இவ்வளோ தான் வருது. இன்றைக்கி இருக்கிற விலைவாசியில் அந்த பணத்தை வச்சு என்ன பண்ண முடியும்? அப்படிப்பட்டவன் ஒரு ஏழை பையனுக்கு ஒரு 50 ரூபா கொடுக்குறான் படிக்கிறதுக்கு, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு. இப்படி அவன் உதவி செய்கிற போது கடவுள் பாடுறா, இவ்வளவு வறுமையிலையும் அவன் 50 ரூபா ஏழைக்கு உதவுறான், சரி இவனுடைய பாவத்தை மாற்றுவோம் அப்படின்னு அன்றைக்கி சாயந்தரம் ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்க வச்சு அதில் 1,00,000 ரூபா அவனுக்கு விழும்படி பண்ணுறான்னு வச்சுக்கோ. இப்போ 2 அசம்ஷன் நான் சொல்லிட்டேன். 1, பணக்காரனுக்கு கை முடங்குது. 2, ஏழைக்கு லாட்ரியில் பணம் கிடைக்குது. இது ரெண்டுமே ஏன் அப்படின்னா, இவன் பண்ண நல்லதுக்கு பலன், அவன் பண்ண கெட்டதுக்கு பலன். இந்த மாதிரி நடக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். நடந்தால் பார்த்தியா தர்மம் இருக்குடா, பாவ புண்ணியத்துக்கு நிச்சயமாக ரிசல்ட் இருக்குது அப்படின்னு நமக்கு ஒரு தெளிவு ஏற்படும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு தப்பு பண்ணுறவனுக்கும் உடனே சுட சுட தண்டனை கிடைச்சா, அதே மாதிரி நல்லது செய்கிறவனுக்கு உடனுக்குடன் சுட சுட நல்ல பலன் கிடைச்சா என்ன ஆகும்? இந்த உலகத்தில் ஒருத்தன் கூட தப்பு பண்ண மாட்டான், எல்லோரும் புண்ணியம்தான் பண்ணுவான். ஏன்னா 10 மணிக்கு தப்பு செஞ்சால் 11 மணிக்கு ரிசல்ட் வந்துடுது, 9 மணிக்கு
புண்ணியம் பண்ணால் 10 மணிக்கு பலன் கிடைக்குது. அப்படிங்கிற போது எவன் சார் தப்பு பண்ணுவான்? எல்லாம் யோக்கியனாக மாறிடுவானுங்க, எல்லாம் நல்லவனாக இருப்பான். இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற 800 கோடி மக்களும் உத்தமர்களாக மாறிடுவானுங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நல்லது தானே, இந்த உலகம் பூரா நல்லவர்கள் இருந்தால் நல்லது தானே அப்படி நீங்கள் கேட்பீங்க. ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா? கடவுளுக்கு அது பிடிக்காது. அப்படி ஆகக்கூடாதுன்னு கடவுள் நினைக்கிறார். ஏன் அப்படின்னா, மனிதர்களை படைத்து இந்த உலகத்திலே ஏற்றத்தாழ்வுகளை, வறுமை, இன்பங்களை கொடுத்து அவன் இந்த விளையாட்டை நடத்துறது எதுக்காக அப்படின்னா, நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான். ஒரு ஆசிரியர் வகுப்பறையில் மாணவர்களை விட்டுட்டு, நான் ஒரு வேலையாக பக்கத்து வீதிக்கு போக போகிறேன், யாரும் பேசக்கூடாது, குறும்பு பண்ணக்கூடாது, ஒழுங்காக படிக்கணும்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஜன்னல் வழியாக பின்னால் இருந்து ஒளிஞ்சு பார்க்குறாரு. அது அந்த பசங்களுக்கு தெரியாது. எதுக்காக அப்படி செய்கிறாருன்னா, நான் இல்லைன்னா எவன் ஒழுங்காக இருக்கிறான், நான் இருக்கிற போது எல்லோரும் ஒழுங்காக இருப்பாங்க, அடி கிடைக்குமேன்னு பயந்துக்கிட்டேன். உண்மையிலேயே நல்ல பையன் எவன் எனக்கு தெரியணும்னா, நான் இல்லாத சமயத்தில் எவன் ஒழுங்காக இருக்கிறான்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசிரியர் பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவருக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எவன் உண்மையிலேயே ஓகே, எவன் உண்மையிலேயே கெட்டவங்கிறது இன் ஹிஸ் ஆப்சன்ஸு இவன் ஆட்டம் ஆடுறான், இவன் ஒழுங்காக இருக்காங்கிறது கண்டுபிடிச்சிடுவார் இல்லையா? அது மாதிரி இந்த மனிதர்களில் பாவத்துக்கு தண்டனையும் புண்ணியத்துக்கு பலனும் உடனுக்குடன் கொடுக்காமல் தெய்வம் நின்று கொள்ளுங்கிற மாதிரி கொஞ்சம் காய விட்டு, புண்ணியம் பண்ணாலும் ஒன்றும் பலனை காணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையை உண்டாக்கி, பாவம் பண்ணாலும் ஒரு கஷ்டத்தை காணாங்கிற மாதிரி ஒரு நிலைமையை உண்டாக்கி, இப்படி சூழ்நிலையில் எவன் யோக்கியனாக இருக்கான், எவன் அயோக்கியனாக இருக்கான் அப்படிங்கிறத கடவுள் பார்க்கணுன்னு நினைக்கிறாரு. ஏன் பார்க்கணுன்னு நினைக்கிறாரு? இந்த சார்ட்டிங் அவுட் எதுக்காக பண்ணுறாரு அப்படின்னா, அவருக்கு ஒரு மோட்டிவ் இருக்குது. நான் சொந்தமாக ரீல் ஓட்டலை, சாஸ்திரம் சொல்கிறத தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொன்றுக்கும் நான் மேற்கோள் காட்டிக்கிட்டு இருந்தேன்னா அது ட்ரை ஆகிடும் சப்ஜெக்டு, அப்புறம் உபன்யாசம் பண்ணுறானான்னு சொல்லிடுவீங்க நீங்கள். ஸோ அந்த செக்ஷனுக்கு நான் போகலை. சான்றுகள் இருக்குது, தேவைன்னா நான் காட்ட முடியும் பின்னால். இப்போ லெக்சரை ட்ரை ஆக்கக்கூடாதுங்கிறதுக்காக அது இல்லாமல் நான் கொண்டு போகிறேன். இப்போ கடவுள் அந்த மாதிரி செய்யும்போது நல்லவனுக்கு அந்த நல்ல பண்புகள் உடனடியான பலன் கிடைக்காத போதும் தொடர்கிறதா இல்லையா அப்படின்னு பார்க்குறான். பார்த்து என்ன செய்கிறான்? அப்போ உண்மையிலே கெட்டவன் யாருன்னு தெரியுதா? அப்படி கெட்டவனாக இருக்கிறவனை திருத்தணும். என்ன திருத்தணும்? கெட்டது செய்கிறத மட்டும் திருத்துறதா? இல்லை, வேறு ஒரு மோட்டிவ் அவங்ககிட்ட இருக்குது, அதை மக்கள் உணர்றதில்லை. இந்து மதம் அதை தெளிவாக புட்டு வைக்கிது. அது என்னன்னு கேட்குறீங்களா? இந்த உலகம் நம்ம பார்க்குறோமே, இந்த மேஜை, இந்த நாற்காலி, சினிமா தியேட்டரு, ஹோட்டலு, விமானம், கப்பல், வீடு, பங்களா, மனுஷன், ஆம்பளை, பொம்பளை, மிருகங்கள், மரம், செடி, கொடி, இது எல்லாமே அடிப்படையாக 5 பொருள்களால் ஆனது. 5 எலமெண்ட்ஸ், பஞ்சபூதங்கள்னு சொல்லுவோம். இது எல்லாமே அந்த 5 பஞ்சபூதங்களில் தான் ஆனது. பெர்மிட்டேஷன் காம்பினேஷனில் அந்த விகிதாச்சாரம் மாறும்போது வெவ்வேறு பொருள் உண்டாகும். அந்த பஞ்சபூதம் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். கொஞ்சம் வடமொழி கலந்து சொன்னால் பிருத்திவி, அப்பு, அக்னி, வாயு, ஆகாசம். இந்த பஞ்சபூதங்கள் தான். இந்த 5ஐயும் பல்வேறு விகிதங்களிலே கலக்கிறதுனால
இந்த பொருள்கள் உருவாகின்றன. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். தங்கத்தை எடுத்துக்குவோம். நம்ம எல்லாருக்கும் தங்கம்னா பிரியம். தங்கம் எப்படிடா உருவாகுதுன்னா, அக்னி தத்துவம் 50%, மண் தத்துவம் 30%, மற்ற தத்துவங்கள்லாம் சேர்ந்து 20%. இப்படி சேர்ந்தால் தங்கம் உருவாயிடும். இப்போ நான் சொல்கிற பெர்சன்டேஜ் கரெக்ட் பெர்சன்டேஜ்னு சொல்ல முடியாது. சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட அடிப்படையில் நான் தோராயமாக சொல்கிறேன். அடுத்தாமல் இது ஒன்றும் சிம்பிள் ப்ராசஸ் இல்லை, அது ஒரு காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ்ஸு. விளங்கிக்கிறதுக்காக நான் சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறேன். அதே மாதிரி இந்த ஹியூமன் பாடி, மனித உடம்பு எப்படி ஆனதுன்னா, மண் தத்துவம் 45%, நீர் தத்துவம் 45%, மற்ற தத்துவங்கள்லாம் 10%. இப்படி சேர்ந்தனா ஹியூமன் ஃப்ளஷ் வரும். ஆம்பளை உடம்பு, பொம்பளை உடம்பு, விலங்குகள் உடம்பு, இதெல்லாம். அதுக்கப்புறம் தாவரங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மரம், செடி, கொடியெல்லாம் மண் தத்துவம் 40%, நீர் தத்துவம் 30%, ஆகாசம் 10%, மற்றதெல்லாம் 20%. நான் சொல்கிற பெர்சன்டேஜ் வேணால் வேறுபடலாமே தவிர இதுதான் உண்மை. சாஸ்திரம் தான் சொல்லுது. பிரம்மா வேதிக் டிக்ஷனரியை வச்சு இப்படி தான் பொருள்களை படைக்கிறார். சரி, மரத்தை படைப்போம், அதுக்கு என்ன பெர்சன்டேஜ் பாரு அப்படின்னு தாவரங்களை படைக்கிறார், விலங்குகளை படைக்கிறார், பூமியை படைக்கிறார், மலையை படைக்கிறார். எல்லாத்துக்கும் ஒரு பெர்சன்டேஜ் இருக்குது, ஒரு விகிதாச்சாரம் இருக்குது, ஒரு காம்பினேஷன் ரேஷியோ இருக்குது. ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் பேசிக் எலமெண்ட்ஸுக்கு ரெடியூஸ் பண்ணிங்கன்னா, இப்போ உங்களுக்கு பார்க்க எவ்வளோ கவர்ச்சியாக தெரியுது இந்த உலகம். இயற்கை காட்சி என்ன, பூக்கள் என்ன, மலை என்ன, வயல் என்ன, விலங்குகள் என்ன, பறவைகள் என்ன, ஆண்கள் என்ன, பெண்கள் என்ன, மனிதர்கள் கட்டின கட்டடங்கள் என்ன, இதெல்லாம் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் ஃபாரின் கண்ட்ரி ஃபிலிம்ஸில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பியூட்டிஃபுல் சைட்டெல்லாம் காட்டுறான். ஆனால் இவ்வளவையும் பேசிக் எலமெண்ட்ஸுக்கு ரெடியூஸ் பண்ணால் இந்த 5 தான் வித்தியாசமாக அப்படி அந்த மாதிரி உங்களுக்கு மொட்டு பூவாக விரிஞ்ச மாதிரி உங்களுக்கு அழகாக காட்டுது. இதை பார்த்து மனுஷன் என்ன ஆகிறான்? மயங்குறான். இது எனக்கு, அது எனக்கு, இது எனக்கு, இது என்னது அப்படிங்கிற ஒரு அவலாதி ஏற்படுது, பதட்டம் ஏற்படுது. அதுக்காக என்ன பண்ணுறான்? கஷ்டப்பட்டு உழைக்கிறான். போட்டி யாராவது இருந்தால் அவனை அடிக்கிறான். சண்டை சச்சரவு என்னென்னமோ வருது. ஆனால் கடவுள் என்ன நினைக்கிறாரு தெரியுமா? இந்த பயல்கள் இந்த பஞ்சபூதங்களுடைய வித்தியாசமான விகற்பங்களை பார்த்து இப்படி மயங்குறானுங்களே, இவங்களுக்கு புத்தி வராதா? கிறுக்கு பிடிச்சிருக்கானுங்க. இப்போ ஒரு சின்ன குழந்தை சின்ன சின்ன கூழாங்கல்லாம் பொறுக்கி எடுத்து வச்சுக்கிட்டு, இதெல்லாம் இது ரூபா, இது 5 ரூபா, இது 10 ரூபா, இது 100 ரூபான்னு அதான் கற்பனை பண்ணிக்கிட்டு பிள்ளைகளோட விளையாடுது. அப்போ இன்னொரு பையன் டேய் எனக்கு 4 குடுறா அப்படின்னா முடியாது அப்படிங்கிறான். அடிக்க போகிறான், அழுகுறான். அம்மா அப்பா பிடுங்கினா கூட டேய் படிக்க வாடா அப்படின்னு பிடுங்கினா கூட ஓன்னு ஒப்பாரி வைக்கிறான். ஏன்னா அவனுக்கு அந்த கூழாங்கல் ப்ரெஷியஸாக தெரியுது. ஆனால் பெரியவங்களுக்கு தெரியும் இது என்ன அறிவு கெட்டத்தனம். ஒரு குழந்தையாக இருக்கிற போது மனுஷன் எவ்வளோ மடத்தனமாக இருக்கான் பாரு, ஒரு கூழாங்கலுக்கு இப்படி அழுகிறான் அப்படின்னு பெற்றோர்கள் நினைப்பாங்க இல்லையா? அது மாதிரி பகவான் என்ன நினைக்கிறான்? இந்த பஞ்சபூதங்களால் ஆன இந்த ஆம்பளைக்கும் இந்த பொம்பளைக்கும் இந்த பணத்துக்கும் இவ்வளவு தூரம் அவங்க அடிச்சுக்கிட்டு போராடுறாங்க. இவனுக்கு விட வேண்டிய விஷயங்கள் இவை, தொட வேண்டிய விஷயங்கள் வேறு இருக்கின்றன. இவங்களுக்கு இந்த பற்றை விட வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் கன்னிங்காக ஒரு பிளான் பண்ணுறான். என்னென்னா, நான் சொல்கிற மாதிரி என்னென்ன புண்ணியங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது அதிகமாக கிடைக்கும், இந்தந்த மாதிரி பாவங்கள் பண்ணிங்கன்னா இருக்கிறத நான் பிடுங்கிக்குவேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய உள்ளமானது தார்மீக நெறியிலே பக்குவப்படுவதற்கு புண்ணியங்கள் செய்பவர்களுக்கு நற்பலனும் பாவங்கள் செய்பவர்களுக்கு துர்பலனும் கொடுக்குறான். இப்படியே அவனை ஒவ்வொரு ஜென்மமும் மாற்றி மாற்றி போட்டு எடுத்து ஒரு ஸ்டேஜில் இது எல்லாமே பொய்யிடா, நீ புண்ணியம் பண்ணி இதை சம்பாதிச்சு தான் என்னத்தை கண்ட, இதை அறியாமல் அஞ்ஞானம்ட விடுறா என்று சொல்லி நீ உணர வேண்டிய மெய்யான விஷயங்கள் இருக்கின்றன என்று ஆத்மாவை பற்றியும் பிறப்பிறப்பை பற்றியும் ஞானத்தை பற்றியும் அவன் போதிக்கிறான். அது வர்றதுக்கு பல ஜென்மங்கள் ஆகும். இப்போது அது
தெரியாமல் சில பேர் கல்லை கட்டிக்கிட்டு அழுகுறான். என்னதுன்னு கல் குவாரி வச்சுருப்பான். இது என்னதுமா. சில பேர் சொல்லும், இந்த மலையே எனக்கு சொந்தம், யாரும் கிட்ட வரக்கூடாது, இந்த மலையை நான் காசு போட்டு வாங்கியிருக்கேன் அப்படிமா. கல் கழுகுற பையன். அடுத்து சில பேர் மண்ணு கழுவான். எனக்கு 1000 ஏக்கர் நிலம் இருக்குது, இந்த மண்ணு பூரா என்னது, எவனும் வரப்போ தாண்டி கீண்டி போட்டு வெட்டி விடுவேன் அப்படின்னு மண்ணுக்காக கொலை செய்கிறவன், மண்ணுக்காக வெட்டுறவன் எத்தனை பேர் இருக்கான். அப்புறம் இந்த ரூபா நோட்டு இருக்க பேப்பர் கரன்சி, அது என்ன நினைக்கிறீங்க? அது மண் தத்துவம் தான் பிரதானம், ஆகாசம் அடுத்தது, அதுக்கப்புறம் மற்ற தத்துவங்கள்லாம் சேர்ந்து கரன்சி நோட்டு வந்துடும், அவ்வளோதான். இதில் நான் சொன்ன பஞ்சபூதங்கள் தவிர 3 குணங்கள் ஒன்று இருக்குதுங்க. அது என்னென்னா, மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய குணங்களே கேபிட்டலாக 3 தலைப்பில் கேட்டகரைஸ் பண்ணாங்க இந்த இந்திய ரிஷிகள். ஒன்று சாத்வீக குணம், ஒன்று ராஜச குணம், ஒன்று தாமச குணம். சாத்வீக குணம் தான் ஒரு பற்றுகளை அறுத்து ஒரு ஞானத்தை நோக்கி போகிற குணம். மற்றபடி இந்த நான் தான் பெரிய ராஜான்னு சொல்லிக்கிட்டு மற்றவங்களை அடக்கி ஆள்றவன், நான் தான் பெரிய பணக்காரன் உலகத்திலேன்னு சொல்லி பணம் சேர்த்து வைக்கிறவன், நான் தான் பெரிய சாதனையாளன்னு சொல்லி பெரிய புகழ் தேடுறவன், பெஸ்ட்டு சிங்கர், பெஸ்ட்டு ஆக்டர், இப்படியெல்லாம் மேலே வர்றாங்க. இதெல்லாம் ரஜோகுணம், ராஜசம். இது ஞானிகள் கண்ணோட்டத்தில் பார்த்தா இது பைத்தியக்காரத்தனம். இதுக்காக அவன் எவ்வளோ பாவங்கள் செய்கிறான். இதெல்லாம் அவன் விடணும். எப்போ விடுவான் அப்படின்னா, உண்மையிலேயே அவன் நல்லவனா, உண்மையிலேயே அவன் கெட்டவனான்னு எனக்கு தெரியணும். தெரிஞ்ச பிறகு இவனுக்கு எவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது, பனிஷ்மெண்ட்ஸ் இருக்குது, ரிவார்ட்ஸ் இருக்குது. அது நீங்கள் சங்கரகீதை கேட்டிங்கன்னா அதில் அழகழகாக பெருமாள் சொல்லியிருக்காரு. அந்த மார்க்கத்துக்கு அவனை மாட்டை வசக்கி தொடுவில் கட்டுற மாதிரி ஒரு வழிக்கு கொண்டு வர்றார். இது ஒரு ஜென்மத்தில் நடக்கிறது இல்லை, 100 ஜென்மங்கள் ஆகும். அப்படி 100 ஜென்மங்கள் ஆகிற போது தான் இதில் ரொம்ப ஜென்மங்களில் அடிபட்டவன் நல்லவனாக இருப்பான், மகானாக இருப்பான். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறான்ல, அவன் மனித மிருகமாக இருப்பான். இப்படி ஒரு கலவை தான் இந்த சமுதாயம். இதில் இந்த துர்குணம் எல்லாம் நீங்கி அவனே எனக்கு ரஜஸ் வேண்டாம், ரஜோகுணம் வேண்டாம், சத்துவகுணம் வேணும்னு நினைக்கணும். அப்படி நினைக்க வைக்கணும். அது எப்படின்னு கேட்குறீங்களா? ஒருத்தனுக்கு உரப்புனா பிடிக்கும். உரப்பு நிறைய சாப்பிட்டீங்கன்னா கோபம் வரும். அந்த கோபத்தில் என்ன பண்ணுவான்? கண்டபடி ஏசி விடுவான், கை நீட்டி விடுவான், சில சமயத்தில் கத்தி எடுத்து வெட்டி விடுவான். இப்போ ஒருத்தன் எனக்கு பர்சனலாக தெரியும், எங்கள் வீட்டுக்கு முடி வெட்டுற பார்பர், அவன் 10 வருஷம் 14 வருஷம் ஜெயிலில் இருந்தவன். ஏன்டா ஜெயிலுக்கு போனேன் அப்படின்னா, இளம் வயசுங்க, வரப்பு தகராறு, எனக்கு 1 ஏக்கர் நிலம் இருக்குது, பக்கத்து நிலத்துக்காரன் வரப்பை தள்ளி போட்டான், எனக்கு ஆத்திரம் வந்துச்சு, கடப்பாறை எடுத்து ஓங்கி அடித்தான், மண்டையில் திட்டே போயிட்டான் அப்படின்னு. சரி, இந்த 10 வருஷத்தில் என் குணம் மாறி இருக்காடான்னு கேட்டால், இப்போ நான் ரொம்ப திருந்திட்டேங்க. இந்த கோபம் ஒன்று இருந்துக்கிட்டு தான் மனுஷனை வீணாக்குதுடா. நான் 10-14 வருஷம் நான் ஜெயிலில் வீணாக போச்சு. இல்லை, நான் அவனை கொல்லாமல் இருந்திருந்தா நேராக நான் எவ்வளவோ சம்பாதிச்சிருப்பேன்ல, நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேங்க அப்படின்னா. அப்போ அவன் கேட்குறான் என்கிட்ட, இந்த கோபம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன சார் பண்ணுறது? அப்போ நான் அவனை கேட்டேன், என் உரப்பு இஷ்டமானா? ஆஹா, உரப்பு இல்லாமல் எனக்கு முடியாதுங்க, அப்படியே மிளகாய் எடுத்து கடிப்பேன், எனக்கு அது இஷ்டம் அப்படின்னு. அதை விடு, முதல்ல உரப்பு, அசைவ உணவு இதெல்லாம் விடு, அப்போ உனக்கு கோபம் போயிடும் அப்படிங்களா. விட்டுட்டான். அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கழித்து என்கிட்ட சொல்கிறான், சார் நீங்கள் சொன்னது ரொம்ப அருமையான யோசனை, இப்போ எனக்கு கோபம் அவ்வளோ வர்றதில்லை அப்படின்னு. இந்த மாதிரி மனுஷனே தனக்கு நல்ல குணம் வரணும், அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சிந்திக்கிறது எப்போ? இந்த மாதிரி பாவத்துக்கு தண்டனையும் புண்ணியத்துக்கு பலனும், அடுத்து பாவ புண்ணியத்துக்கான பலன் உடனே கொடுக்காம கொஞ்சம் வெயிட் பண்ணி கொடுக்குற போது அவன் உண்மையான நல்லவனா உண்மையான கெட்டவனாங்கிறது வெளிச்சத்துக்கு வருது. அப்போ ரைட் அசஸ்மெண்ட் கிடைக்கிது. அதை வச்சு கடவுளுக்கு தீர்ப்பு வழங்குறான், இவனுக்கு அடுத்த ஜென்மம் எப்படி அப்படின்னு. ஆக ஒரு பெரிய டிசைன் இருக்குங்க பின்னால். அந்த கிரியேஷன் சும்மா தற்செயலாக நடக்கிறது இல்லை. இது சின்ன பிள்ளை விளையாட்டு இல்லை, எல்லாம் ப்ரீ கால்குலேட்டட். ஒரு நாய் ஒரு வீதியில் ஊழையிடுதுன்னா அதில்
பல காரணம் இருக்குது, அது நமக்கு தெரியாது. ஒரு நாய் இன்னொரு நாயை துரத்தி கடிக்குதுன்னு சொன்னால் அதில் ஒரு டிசைன் இருக்குது, அதில் ஒரு கர்மா இருக்குது, அது நமக்கு தெரியாது. ஒரு ஈ கூட காரணம் இல்லாமல் சாகிறது இல்லை. ஒரு மனிதன் காரணம் இல்லாமல் பணக்காரன் ஆகிறது இல்லை, ஏழையாகிறது இல்லை. எல்லாத்தையும் கணக்காக திட்டம் பண்ணி செய்கிறான். அவன் தான் பொம்மலாட்டக்காரன். அவன் யார் கண்ணுக்கும் புலப்பட மாட்டான். அங்கே தான் வேடிக்கையே இருக்குது. எல்லாத்தையும் ஒழுங்காக நடத்துவான், 24 மணி நேரமும் நடத்துவான், ஆயிரக்கணக்கான வருஷம் நடத்துவான். ஆனால் அவன் எங்கே இருக்கான்னு யாருக்கும் தெரியாது. கண்ணுக்கு தெரியாமல் இருந்து கொண்டு கணக்காக நம்மை ஆட்டி வைக்கிறவன் நம்ம. நீங்கள் அந்த கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா, பாவம் செய்கிறவன் ஏன் இன்னமும் சந்தோஷமாக இருக்கான், புண்ணியம் செய்கிறவன் ஏன் உடனே நல்லது அனுபவிக்க மாட்டேங்கிறாங்கிற கேள்விக்கு அவ்வளோ தூரம் பளிச்சுன்னு இந்து மதமானது அறிவற்றது அப்படின்னு ஒதுக்க மாட்டீங்க. அப்படி ஒவ்வொரு விஷயத்துலேயுமே 1000 கதை இருக்குது சார் பின்னாலே. ஒரு கார் பார்த்திங்கன்னா அழகாக மூடி பிரமாதமாக முழுன்னு இருக்குது. ஆனால் பானட்டை திறந்து பாருங்கள், அந்த இன்ஜினை அப்புறம் பார்ட் பிரிஞ்சு உள்ளே எவ்வளோ வருது, குடல் மாதிரி வயரு, என்னென்னமோ ஷேப்பில் உள்ளுக்குள்ளே கார்பரேட்டர் இருக்குது, பேட்டரி இருக்குது, என்னென்னமோ இருக்குது, எல்லாம் அசிங்கமாக இருக்குது. அவ்வளோதையும் போட்டு மூடி போடுறான், மூடி பெயிண்ட் அடித்து போடுறான். அது மாதிரி இந்த உலகத்தில் சிருஷ்டி என்பது நமக்கு வெளிப்பார்வைக்கு இப்படி இருக்கே தவிர அதனுடைய பின்னணியிலே எவ்வளவோ விஷயம் இருக்குது. ஒரு சினிமாவை தயார் பண்ணுறதுக்கு ஒரு டைரக்டர், ஒரு ப்ரொடியூசர், ஒரு மியூசிக் டைரக்டர் எல்லோரும் சேர்ந்து எவ்வளோ பாடுபடுறாங்க. சினிமா எடுக்கிற போது போய் பார்த்துருக்கீங்களா? நடிகர்களை பார்க்க செய்யிக்காது, கன்றாவியாக இருப்பாங்க. ஆனால் எல்லாம் எடுத்து முடித்த பிறகு திரையில் பார்த்தீங்கன்னா ஆஹா கவர்ச்சியோ கவர்ச்சி. அவன் தான் ராத்திரி தூக்கம் வராமல் தலைமையை கட்டி பிடிச்சிட்டு புரண்டுகிட்டு இருக்கிறான். உண்மையான விஷயம் அவனுக்கு தெரியுமா? அது மாதிரி தான் சார் இது. இந்த உலகத்தில் எதுவும் தற்செயலாக நடப்பதில்லை. அதை நடத்துக்கிறவன் ரொம்ப கெட்டிக்காரன். அவன் பெரிய டிக்டேட்டர், அவன் பெரிய டைரக்டர், மாஸ்டர் மைண்ட். அவன் போட்ட திட்டத்தில் யாரும் குறை சொல்ல முடியாது. அவன் அப்படிப்பட்டவன். இதை கண்டு அறிந்தவர்கள் இந்திய ரிஷிகள். எதையுமே ஏன், எதற்காக, எப்படி என்று கேள்வி கேட்டு அவ்வளவுக்கும் பதில் கண்டுபிடித்தவர்கள், பிறருக்கு எடுத்து சொன்னவர்கள், உலகத்துக்கே எடுத்து சொன்னவர்கள். அவர்களைப் போல விளக்கம் கொடுத்தவர்கள் இன்று வரை யாரும் இல்லை, வர முடியாது. அதுக்கு ஒரு கடுமையான டிசிப்ளினை கடைப்பிடிச்சு அதை கண்டுபிடிச்சாங்க. அதனால தான் சாவை வென்ற சனாதனம் என்று இந்து மதம் இன்றும் நிலைக்கிறது. இதனுடைய